ஹலோ, வெல்கம் டு கீது ஸ்வீட் ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த விலாகில் வந்து எங்கள் பசங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். பெரிய பார்ட்டியெலாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வீட்டில் பண்ணது தான். 2 பேருக்குமே நவம்பர் மாதம்தான். நவம்பர் 9th வந்து ரோஹித்துக்கு, நவம்பர் 6th வந்து ஹேமந்துக்கு. ஸோ 2 days விலாக் தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டூ 2006 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2007 நவம்பர் 14th சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு ரோஹித்துக்கு வந்து டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. அவர் ஒரு 5 நாள் முன்னாடி நவம்பர் 9th அன்னைக்கு பிறந்தார். அதே 5 வருஷம் கழித்து 2012 ரோஹித்தோட பர்த்டே நவம்பர் 9 அன்னைக்கு தான் ஹேமந்தோட டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. அவன் வந்து ஒரு 3 நாள் முன்னாடியே நவம்பர் 6th அன்னைக்கு பிறந்துட்டார். ஹேமந்த் வந்து எங்கள் வீட்டிலே, எங்கள் ஃபேமிலியிலே ஒரு செல்லக்குட்டி, கடைக்குட்டி அப்படின்றதுனால ரொம்ப செல்லம் எல்லாருக்குமே. அவன் 2 நாள் தூங்கவே இல்லை. பர்த்டே வருதுன்னு எனக்கு என்ன கிஃப்ட்டு வரும், எனக்கு என்ன ட்ரெஸ்ஸு, எனக்கு என்ன கேக் ஆர்டர் பண்ணுவீங்க, என்ன சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்க, அது இதுன்னு ரொம்ப எக்ஸைட்டாகவே இருந்தார். அவன் எப்போவுமே ஒவ்வொரு வாட்டியுமே ரொம்ப பர்த்டேக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ காலையில் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக எழுந்துட்டார். அதுக்கப்புறம் 3 எண்ணெய் வச்சு அவனுக்கு தலைக்கு ஊற்றலான்னு சொல்லிட்டு, பர்த்டே அப்போ ஒரு ஸ்பெஷல் குளியல் போகணும் இல்லையா, அதனால் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய் 3 வச்சு தலைக்கு ஊற்றி விட்டேன். கொஞ்சம் கிஃப்ட்டெல்லாம் வந்து பசங்களுக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பென்ஸ் அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் கேட்டிருந்தான். ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன், அதெல்லாம் கொடுத்துருந்தேன். அவன் வந்து மஷ்ரூம் ரைஸ் தான் கேட்டிருந்தான். சரி எங்களுக்கு வந்து சாம்பார் ரசம் வச்சிடலான்னு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, மாமியாருக்கும் பிடிக்காது, எனக்குமே கொஞ்சம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவேனே தவிர அதுவே வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் பூசணிக்காய் சாம்பார் டிஃபனுக்கும் சேர்த்தே வச்சுட்டேன். அவனுக்கும் ரோஹித்துக்கு மட்டும் மஷ்ரூம் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம்லாம் ஃபஸ்ட்டு வடித்து வச்சுட்டேன். தேவையான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் எல்லாமே போட்டு அரைஞ்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. மஷ்ரூம் ரைஸ்க்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மஷ்ரூம் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா அது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி விட்டுட்டு மூடி வச்சிடணும். அதுக்குள்ளே அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வடித்த சாதத்தை போட்டுட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கிளறி இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் இந்த மஷ்ரூம் ரைஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி 2 ஸ்பூன் நெய் மட்டும் தூவி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக இருந்துச்சு மஷ்ரூம் ரைஸு. ரைஸ் ரெடி பண்ணும்போதே எனக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னு கேட்டான். சரி கொஞ்சமாக அவனுக்காக ஊட்டி விட்டுட்டுருந்தேன். அவனுக்கு வந்து இந்த மாதிரி ரைஸ் தான் பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸு, பிரிஞ்ச் ரைஸ், இல்லை தக்காளி சாதம் அந்த மாதிரி லெமன் ரைஸ் அந்த மாதிரினா பிடிக்கும். ரோஹித்துக்கு இதெல்லாம் விட சாம்பார், ரசம், வத்த குழம்பு, பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே டிஃப்ரெண்ட் டைப்பான பர்சன்ஸ். இவன் இந்த எக்ஸ்ட்ரீம்னா அவன் அந்த எக்ஸ்ட்ரீமாக இருப்பான். இவனுக்கு வந்து சைட் டிஷ்லாம் ஜஸ்ட்டு தொட்டு தான் சாப்பிடுவான். ரோஹித் பார்த்திங்கன்னா நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிடுவான் அந்த மாதிரி. எனக்கு என்னன்னே தெரியல, கிச்சனில் ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. அவனுக்கு இது வேணும், அது பிடிக்கும், இது செய்யணுமா, அதை செய்யணுமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்கிறதுனால பரபரப்பில் ஒன்றுமே புரியலை. அங்கங்கே போட்டுட்டேன். எப்போவுமே கிச்சன் செய்யும் போதே இற கட்டி வச்சுருவேன். இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருந்தது. சரி அவங்க ஸ்கூலுக்கெலாம் அனுப்புனதுக்கப்புறமா எல்லாத்தையும் இற கட்டி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் தான் கோயில் போகலான்னு. நாங்கள் எந்த விசேஷமானாலும் ஷேன்பாக்கம் விநாயகர் கோயில் தான் போவோம். ஸோ ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததும் கோயில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்கூல் லீவ் போடலை. அவருக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு.
பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 5 மணிக்கா நாங்கள் 4 பேர் மட்டும்தான் கோயிலுக்கு போனோம். மாமியார் வரலன்னு சொல்லிட்டாங்க. இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல். சுயம்பு வடிவில இருப்பார் விநாயகர். அதனால் எப்போவுமே இந்த கோயிலுக்கு போவோம். ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப மன நிறைவா இருக்கும். அங்கே போயிட்டு அப்படியே ஒரு தரிசனம் முடிச்சுட்டு டார்லிங் பேக்கரிக்கு வந்திருந்தோம். கேக் எதுவும் ஸ்பெஷலாக ஆர்டர்லாம் பண்ணலை. அங்கே ரெடிமேடாக கேக்ஸ் வச்சுருப்பாங்க ரெடி பண்ணி. அந்த கேக்கில் தான் ஜஸ்ட்டு நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரலான்னு. அவனுக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக் பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு அதை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த ப்ளோ கேண்டில் ரொம்ப இஷ்டம். ஸோ அதை தான் வாங்கிட்டு வந்தாரு. ப்ளோ பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணியாச்சு. யாரையெல்லாம் கூப்பிடல. ஜஸ்ட்டு நாங்கள் வரைக்கும் தான். எங்கள் மாமியார், நாங்கள், பசங்க அவ்வளோதான். கேக் கட் பண்ணதுக்கப்புறமா அவங்க அத்தை வீடு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு அத்தை வீடு, சின்ன அத்தை. அவங்க வீட்டுக்கு மட்டும் கொண்டு போய் ஸ்வீட்ஸும் கேக்கும் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவருக்கு அந்த கிஃப்ட்டு வாங்கணும். அதில் தான் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. சின்னதாக அவனுக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தோம் கிஃப்டாக. அவங்க பாட்டி ஸ்பெஷலாக அவருக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுத்துருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப அட்டாச்மெண்ட், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அண்ணன் தம்பி. அவன் இவனை விட்டு கொடுக்க மாட்டான், இவன் அவனை விட்டு கொடுக்க மாட்டான். அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்களே தவிர மற்றபடி யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். நான் எதாவது சொன்னால் கூட அவங்க அண்ணன் வந்து விட்டு கொடுக்க மாட்டான். அதே போல் இவரும் அப்படி தான். அவங்க அண்ணனை எதாவது சொன்னால் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். சூப்பராக சிம்பிளாக ஹேமந்தோட பர்த்டே நல்லபடியாக முடிஞ்சது. அடுத்தது நவம்பர் 9th ரோஹித்தோட பர்த்டே. அந்த விலாகை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரோஹித் வந்து ஃபஸ்ட்டு குழந்த. ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே லக்கி சாம் அவர். ரொம்ப சமத்து. இது தான் வேணும், அது தான் வேணும்லாம் கேட்க மாட்டான். எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பான். அவங்க அப்பா எது கொடுத்தாலும் ஓகே சொல்லிவிடுவான். அந்த மாதிரி கேரக்டர். ஸோ அவனுக்கு பிடிச்ச சமையல் இன்றைக்கி வந்து உருண்டை குழம்பு, பருப்பு பக்கோடா குழம்பு தான் பண்ணலான்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். அவனுக்கு வறுத்த குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே போட்டு வச்சுட்டேன். ஹேமந்துக்கும் வந்து அதே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கொஞ்சம் வறுத்த குழம்பும் பக்கோடா மட்டும் சூடாக போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கடலைப்பருப்பை ஒரு 1 ஹவர் போல் ஊற வச்சுட்டு கொரப்பாக அரைச்சிக்கணும். அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் துருவின இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் காஞ்சதும் சும்மா கிள்ளி போடணும். அதை தான் இந்த பக்கோடா. இந்த குழம்பு நம்ம வறுத்த குழம்பு வைப்போம்ல, வெங்காயம் பூண்டெல்லாம், அந்த குழம்புல இந்த பக்கோடா சூடாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு ஊற வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. பசங்களுக்கு 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரோஹித்துக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதனால் அதை தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் போல் முள்ளங்கி சாம்பார், பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு பொரியல். அதுதான் அன்றைக்கி மெனு. எல்லாமே அவனுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்வீட்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அதுவெல்லாம் எல்லாம் வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 5 மணிக்கு மேலே ஷேன்பாக்கம் கோயில் போல் கோட்டை கோயில் தான் போயிருந்தோம். வேலூர்லேயே ரொம்ப சூப்பரான கோயில். என்ன கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். எப்போவுமே பிஸியாக ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப லீஷராக இருந்தது. ஃப்ரீயாக சூப்பராக தரிசனம் பார்த்தோம். அதுவும் நைட்டில் வந்து அந்த கோட்டையை சுற்றி அகழியில் சூப்பராக இருக்கும். நல்லா இருந்தது. நல்ல ஒரு தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேக்கரிக்கு போயாச்சு. பேக்கரியில் வந்து சாக்லேட் ரஃபிள் கேக் தான் பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. சரி அதிலே வந்து அவனோட பேர் மென்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. உடனே ஹேமந்த் வந்து எனக்கு மட்டும் சாக்லேட் ரஃபிள் வாங்கி தரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டு. சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியாச்சு.
கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க அத்தை வீட்டுக்கு நம்ம ஃபார்மஸில் இருக்கிற தம்பிங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தாரு, வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அண்ணா, தம்பி, அப்பா 3 பேரும் போயிட்டு வந்தாங்க. ரோஹித்துக்கு கிஃப்ட் வந்து ஹேமந்த் தான் போய் செலக்ட் பண்ணிட்டு வந்தான். அவனே வாங்கிட்டு வந்து கிஃப்ட் ராப்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாரு. நானே தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சர்ப்ரைஸாக அவங்க அண்ணனுக்கு அவனே கிஃப்ட் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இருந்தான். ரோஹித்தோட பர்த்டேவும் சூப்பராக சிம்பிளாக நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஆகஸ்ட் வந்தாலே போதும், செலிப்ரேஷன் மோடு தான் எங்கள் வீட்டில். ஆகஸ்ட்டில் எங்கள் வெட்டிங் டே வரும், செப்டம்பரில் எனக்கு பர்த்டே வரும், அக்டோபரில் வந்து ஹஸ்பண்டுக்கு, நவம்பரில் 2 பசங்களுக்கும் அப்படியே லைனாக எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தீபாவளி அப்படின்னு அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். சூப்பராக 2 பேர் பர்த்டேவும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல vlogல உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி.